மனம் வருந்துவோம், மன்னிப்பு கோருவோம். பிரைஸ் தி லார்ட். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. நாம் மிகவும் கடனில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம் கடனையெல்லாம் ஒருவர் கட்டி நம்மை அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு விடுகிறார் என்றால் எவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கும். இவ்வுலக கடன் இவ்வுலகத்தோடே போய்விடக்கூடியது. இந்த தற்கால பிரச்சனையிலிருந்து விடுபட்டாலே சந்தோஷப்படுகின்ற நாம் என்றுமே அழியாத நரக வேதனையிலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக அகில உலகத்தையும் படைத்து ஆண்டு வருகிற நம் தேவாதி தேவன் சிலுவை சாவை புன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு நமக்காக தன்னுயிரை ஈந்து நமக்கு நித்திய மரணத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கின்றாரே. எப்பேற்பட்ட விடுதலை அது! ஆகவே இப்பொழுது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை நாம் கொண்டாட வேண்டும். அவரின் இறப்பை, சிலுவையின் தியாகத்தை உணர்ந்து அதன் மேன்மையை போற்றி தன் உயிரை ஈந்த இயேசுவுக்கு நன்றி கூறும் நன்னாளாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தவ நாளாக அமைய வேண்டும். அப்படி இருந்தது என்றால் அழியாத சந்தோஷம் நமக்கு இப்பொழுதும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. நம் அன்பர் இயேசுவோடு உண்டு உறங்கி வாழ்ந்த யூதாஸ் இஸ்காரியோத்து தான் தவறு செய்ததை உணர்ந்தவுடன் மனம் வருந்தினானே தவிர இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. மன்னிப்பு கேட்பதற்கான எந்த செயலையும் செய்யவில்லை. ஆகையால் நடந்தது என்ன? அசுத்த ஆவியின் தூண்டுதலினால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். ஆனால் புனித பேதுருவோ சேவல் கூவுமுன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய், மத்தேயு 26:75 என்று இயேசு சொன்னது போல் அவரை மறுதலித்தாலும் தன் தவறை நினைவு கூர்ந்து மனம் நொந்து அழுதார் என நாம் இங்கு பார்க்கின்றோம். அதோடு நின்றுவிடாமல் அவர் செயலிலும் காண்பித்தார். அதாவது இயேசு இறந்த பின் அன்னை மரியாளோடும் மற்ற சீடர்களோடும் கூடியிருந்து ஜெபித்ததின் மூலம் அவர் இயேசுவிடம் தன் தவற்றிற்காக மன்னிப்பு வாங்கிய செயலை பார்க்கிறோம். தன் தவற்றிற்காக யூதாசை போல் மனமட்டும் வருந்தியிருந்தார் என்றால் காணாமல் போயிருந்திருப்பார். அவ்வாறு செய்யவில்லை. மாறாக அவர் மனம் வருந்தி மன்னிப்பு கோரும் செயல்களில் ஈடுபட்டதால் தான் இயேசுவும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக யோவான் 21:17 என்று சொன்னதை நாம் பார்க்கின்றோம். பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோனின் வீட்டில் இயேசு உணவருந்திய பொழுது பெத்தானியா மரியா விலையுயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தன் கூந்தலால் துடைத்தது மரியாவின் மனம் வருந்தி பாவ மன்னிப்பை கோரும் காரியம். அதனால்தான் இயேசு சொன்னார், உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும், இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று. மார்க் 14:3-9 வரை. இதேபோல் சக்கேயுவும் இயேசுவை சந்தித்தவுடன் தன் பாவங்களுக்காக மனம் வருந்தியவுடன் மன்னிப்பு கோரும் விதமாக தன் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவதாக அவர் சொன்னதிலிருந்து நமக்கு தெரிகின்றது அவர் மன்னிப்பை கோரக்கூடிய செயலை செய்தார் என்று. அதனால்தான் இயேசுவும் அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறியதிலிருந்து மீட்பு, இரட்சிப்பிற்கு மனம் வருந்துதல் மற்றும் மன்னிப்பு கோருதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மன்னிப்பு கோராத மனம் வருந்துதல் உண்மையான மனம் வருந்துதல் அல்ல. இயேசுவிடம் மன்னிப்பை கேட்கும் நாம் தவறுகளை திரும்பவும் செய்ய மாட்டோம் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும். மன்னிப்பு வாங்கியவுடனும் திரும்ப அந்த தவறை செய்ய மாட்டோம் என்று நம்மில் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் மனித இயல்பில் திரும்பவும் அந்த தவறை நாம் செய்யலாம். சோர்ந்து போய்விடாமல் திரும்பவும் மனம் வருந்தி நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பை கோருவோம். ஏனென்றால் மற்றவர்களிடம் தவறுகளை 70 தடவை 7 முறை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிற ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்காமல் விட்டு விடுவாரா? ஒரு காலம் இல்லை. அதற்காக மன்னிக்க ஆண்டவர் இருக்கிறாரே, அதனால் நான் துணிந்து பாவங்கள் செய்து கொண்டே போகலாம் என்ற நினைப்புடன் தவறுகள் செய்தால் ஒரு நாள் நம் தவறுகளுக்கு மன்னிப்பு வாங்கும் முன்னே இறந்து போய்விட்டால் எங்கு செல்வோம்? யோசித்து பார்ப்போம். மனித இயல்பில் செய்யும் பாவங்களை திரும்ப திரும்ப செய்து திரும்ப திரும்ப மன்னிப்பு வாங்கினால் மன்னிப்பதில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்மேல் மனம் இறங்கி அந்த தவறுகளை நீ செய்யாமல் இருக்க நமக்கு பலனை கொடுப்பார் என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9 என்று சொல்லும் நம் தேவனின் பலன் நமக்காக ஈவாக அருளப்பட்டிருக்கின்றது. ஜெபம் செய்வோம். என் பாவங்களினால் உம்மை மென்மேலும் சிலுவையில் அறையாமல் அன்பின் ஆண்டவரே, செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு வாங்கி உம்மோடு ஒப்புரவாக கிருபை புரியும். ஆமென்.